लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாமுஜயுக்மருக்ம व्यामोगदस्दतितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏனார் ஆளும் இளந்தலில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2548வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தில் முதல் திருமொழியில் வரக்கூடிய முதல் பத்திலே வரக்கூடிய 2ஆம் திருமொழியுடைய 3வது பாசுரம், அதாவது 13வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம். கணியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுள்ளோர் வாழ்விந்தன் வாழியதோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுகமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடுமிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணவன்புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தான தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தடிவழியே பறிக்க வேணும் கண்ணு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தொருளும் கையால் அடியேன் வினையை துணித்தொருள் வேணும் துணிந்து. 13வது திருக்குறுந்தாண்டகம் பாசுரம். இரும்பு அனன்று உண்ட நீரும் போதரும் எம்பெருமானுக்கு எந்தன் அரும்பினி பாவமெல்லாம் அகன்றன என்னை விட்டு. கரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு கண்ணினை கழிக்குமாறே. இரும்பு பழுக்க காய்ச்சின இரும்புல தண்ணீரில் படும்போது அது தண்ணீரை தனக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கொண்டு மீதியை விட்டுவிடும். அப்படி இருக்கிற போது ஆனால் என்னுடைய பாவம் எல்லாம் தீர்க்கவே முடியாத பெரிய பாவம் எல்லாம் என்னை விட்டு அகண்டது. எப்படின்னா கரும்பு அமர் சோலை சூழ்ந்த அரங்கமாநகர் கோயில் கொண்ட கரும்பு போன்ற பெருமாளை கண்டு கொண்டேன் என்னுடைய கண்கள் கணிக்குமாறு என்று சொல்லுகிற பாசுரம். தம்மை விட்டு ஒரு காலம் பிரிக்க முடியாமல் இருந்த அரும்பினி பாவம் எல்லாம் அகன்று போன ஆச்சரியத்தினாலே சொல்லுகிறார் ஆழ்வார். இரும்பு அனன்ற நீர் போதரும் என்கிறார். இரும்பானது பழுக்க காய்ந்தனால் நீரை குடித்தால் குடிந்த நீர் அடங்குமே ஒழிய இரும்பிலிருந்து நீர் வராது. அது லோகாயுதமாக இருந்தாலும் கூட அந்த நீரும் அந்த இரும்பிலே இருந்து வெளிப்பட்டு விடலாம் என்று சொல்லலாம். ஆனால் களைந்து ஒழிக்க முடியாத கண்ணில் அடங்காத என்னுடைய பாவங்கள் எல்லாம் வெளிப்பட்டு அகன்று போய்விட்டது. அந்த பாவமெல்லாம் அகலவே திருவரங்கம் பெரிய கோயிலிலே நித்திய சந்நிதம் கொண்டிருக்கிற பரமபோகியனான பெருமாளை கண்ணார கண்டு நான் கணிக்கப்பெற்றேன் என்கிறார் பின்னடிகளிலே. தகாத விஷயங்களை கண்டு கழித்த என்னுடைய கண்கள் இன்றைக்கு கரும்புக்கு நிகரான என்னுடைய பெருமாளை கண்டது என்ன பாக்கியம் என்று ஆச்சரியப்படுகிறார் இந்த பாசுரத்திலே. தன்னுடைய பாவங்களெல்லாம் மறைந்தது என்று சொல்லுகிற பாசுரம். இரும்பு அனன்று உண்ட நீரும் போதரும் கொள்க எந்தன் அரும்பினி பாவமெல்லாம் அகன்றன என்னை விட்டு. கரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டேன் என் கண்ணினை கழிக்குமாறு. என்னுடைய கண்ணானது இன்பமுறுமாறு
சோலையில் நிறைந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை கண்டு கொண்டேன். நான் என்னுடைய பாவங்கள் எல்லாம் இரும்பு காய்ச்சிய இரும்பிலே நீர்பட்டு போவது போல என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போய்விட்டது என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் நாளை அடுத்த பாசுரத்தை சேவிக்கலாம். காயேன வாச்சா மனுஷேந்திரியவா அத்தியாபனாவா பிரதேசமாவாது கரோமியத்தில் சகலம் பரஸ்மேசிம நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறையில் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள்வதற்கு அன்புவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.